ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். எதை பற்றினா நம்ம ஜாபை பற்றி தான். நம்ம ஜாப்னு இல்லை, எந்த ஜாப்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சென்டிவ், ஒரு ஹைக் இருந்தால் தான் அந்த ஜாபுக்கு நம்ம போகிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் வர அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு நம்மளோட எக்ஸ்பென்சஸ்லாம் எடுத்துகிட்டு சம்பாதிக்கிற அமௌண்ட்டை அப்படி நம்ம வீட்டில் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இன்சென்டிவ் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஜாபில் அப்படின்னு இன்சென்டிவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை ரைடு ஓட்டினா இவ்வளோ இருக்கும், இல்லை ஏதாச்சும் நல்ல நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல இன்கம் அந்த மாதிரி வரும். மோஸ்ட்டாக பார்த்தா அந்த இன்சென்டிவ் இத்தனை ரைடு ஓட்டினா இவ்வளோ வரும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் நம்ம சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சென்டிவ் வர மாட்டேதுன்றாங்க. வந்தாலும் நமக்கு இன்சென்டிவ் மோஸ்ட்லி வரும். பட் என்னென்னு ஒரே பிரச்சனைனா, அது வரது கொஞ்சம் சில சமயம் நல்லா வரும், சில சமயம் ரொம்ப டல்லாக வரும். அதாவது சில சமயம் 10 ரைடு ஓட்டினாலே ஒரு 1000 ரூபான்னு வரும், சில சமயம் 15 ரைடு ஓட்டினா தான் ஒரு 500 ரூபாய் அப்படின்றதே வரும். அப்படிதான் நமக்கு இன்சென்டிவ் வருது. ஆனால் நான் நோட் பண்ணது என்னன்னா, இந்த ஒரு 2 இயர்ஸ் நான் கார் ஓட்டியிருக்கேன். இதில் நான் நோட் பண்ணது என்னன்னா, அது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம இன்சென்டிவை நம்ம கொஞ்சம் நல்லாவே வர வச்சுக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நான் சும்மா ஏதோ நெட்டில் பார்த்தோ அப்படி ஏதோ சும்மா ஒரு ஃப்ளூக்லேயோ அப்படி சொல்லலை, நானே ட்ரை பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வருஷம் நம்ம 2 மாதம் மதுரையில் இருந்தோம். மதுரையில் போயிட்டு நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியே ஓட்டலை. அப்படி ஓட்டாமல் இருக்கும்போது நம்ம இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல இன்சென்டிவ் வந்துச்சு. அதேமாரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பாப்பா இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு தெரிஞ்சவங்க கூப்பிட்டா, அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூப்பிட்டா மட்டும் தான் நான் வண்டி எடுக்கிறேன். நான் மோஸ்ட்லி ஓட்டுறதில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்சென்டிவ் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இதில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, அதாவது கிட்டத்தட்ட அந்த நம்ம ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுற அதே கான்செப்ட் தான். நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம திடீர்னு பேப்பர் போட்டால் நமக்கு தேவையானதை அவங்க அப்படியே கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான் இது. நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. வாங்க இப்போ நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த இதோட நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ கண்டிப்பாக புரியும். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த இன்சென்டிவ் ட்ரிக் எதில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஊபரில் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஊபருக்குள்ளே போய்க்கலாம். வந்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அந்த மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, 3 கோடு மாரி, அதை டச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே வரும். வந்துருச்சு. நம்ம இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிளிக் பண்ணிப்போம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இன்சென்டிவ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சென்டிவ் சார்ட் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 15 ட்ரிப்பு ஓட்டினா 450 ரூபா, அடுத்து 6 ட்ரிப் ஓட்டினா 250 ரூபா, அடுத்து 6 ட்ரிப் ஓட்டினா 300 ரூபா, அடுத்து 6 ஓட்டினா 350, அடுத்து 6 ஓட்டினா 400. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 39 40 ரைடு கிட்டே இருக்குது. இந்த 40 ரைடும் நம்ம ஓட்டினா தான் நமக்கு 1750 ரூபான்னு இருக்குது. இது கொஞ்சம் டஃப்பான இன்சென்டிவ் தான். ஏன்னா 40 ரைடு ஓட்டுறது கஷ்டம். சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே வெளில போகலாம். ஆகஸ்ட் 11 டு ஆகஸ்ட் 18 இதுதான் இந்த வாரம். இப்போ தான் மண்டே ஆகிருக்கு. நான் ஒரு ரைடு கூட ஓட்டல. இதுக்கு போன வாரம் பார்ப்போம். ஆகஸ்ட் 4 டு ஆகஸ்ட் 11 இதில் பார்த்தீங்கன்னா நான் 8 ரைடு ஓட்டியிருக்கேன். 3 நாள் ஓட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1412 தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். டிப்ஸ் 30 ரூபா வந்திருக்கு. பட் ப்ரொமோஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே வரல. ஏன்னா நமக்கு ப்ரொமோஷன் வரல. இதுக்கு என்ன ரீசன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இதுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் போன வாரம் பார்ப்போம். ஜூலை 28 டு ஆகஸ்ட் 4 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 4855 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரைடு தான் ஓட்டியிருக்கோம். அதுவும் 3 நாள் தான். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுவும் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், 3 7 5. இந்த வீக் சூப்பராக போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வீக்கை பார்ப்போம். ஜூலை 21 டு ஜூலை 28 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா கூட ஒரு பேச்சு கூட நம்ம ஆன்லைன் வரல. 0 செகண்ட் 0 ட்ரிப்ஸ், சும்மா கூட 1 செகண்ட் கூட நம்ம ஆன்லைன் வரல. இதுக்கு முன்னாடி வீக் பார்த்தீங்கன்னா ஜூலை 14 டு ஜூலை 21 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் ஆன்லைனில் இருந்திருக்கோம். பட் ஒரு ரைடு கூட எடுக்கலை. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இன்சென்டிவ் ரைடுக்கு முன்னாடி இருக்க 2 வீக் முன்னாடி இருக்க ஸ்டேட்டஸ். அதுக்கு முன்னாடி வீக் கூட பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப 3 ரைடு தான் ஓட்டியிருக்கேன். டோட்டலாகவே 3 hours 40 minutes தான் நான் இருந்திருக்கேன். இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடைசி அந்த இன்சென்டிவ் வீக்குக்கு முன்னாடி கடைசி நம்மளோட 3 வீக் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்திருக்கு. இதனால தான் நம்ம ஜூலை 18 டு ஆகஸ்ட் 4 வீக் பார்த்தீங்கன்னா நம்ம 5000 ரூபாய் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோம். அந்த 5000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே பாதி 5000 ரூபாய் கூட இல்லை, 4855 தான். அதில் பாதிக்கு மேலே 2500 ரூபாய் நமக்கு வெறும் இன்சென்டிவ்லேயே மட்டும் வந்திருக்கு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி 2 வாரம் வண்டியை எடுக்கவே இல்லை. அதுதான் ரீசன். ஓகே கைஸ், இப்போ என்னோட இன்சென்டிவ் சார்ட்டை காமிச்சிருப்பேன்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆனா நீங்க ஒன்று கேட்கலாம், ஏன்டா 2 வாரம் நாங்கள் ஓட்டாமல் இருந்தா எங்க இன்கம் வந்து என்ன வருதுன்னு நீங்க கேட்கலாம். பட் அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நம்ம டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஊபர்னா ஊபரை மட்டும் நம்பி ஓட்டுறது இல்லை. ஊபர் வச்சிருப்போம், ரெட் டாக்ஸி வச்சிருப்போம், ஓலா வச்சிருப்போம், ரேபிடோ வச்சிருப்போம், ஃபாஸ்டாக் வச்சிருக்காங்க சில பேர், நம்ம யாத்திரை கூட சில பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ஆப்பையும் நம்ம வச்சு தான் நம்ம ஓட்டுறோம். நம்ம வந்து ஒரு ஆப்பை மட்டும் டிபெண்ட் பண்ணி ஓட்டுறது இல்லை. ஸோ இத்தனை ஆப் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் வந்து நீங்க ஊபர் ஓட்டாம இருக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த 2 வீக்ஸ்ல வந்து நீங்க ஒரு ரைடு கூட எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்காம இருந்தா தான் வந்து அவங்க வந்து உங்களுக்கு 3rd வீக் வந்து நல்ல இன்சென்டிவ் சார்ட்டா போடுவாங்க. எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணிலாம் கூட கூப்பிட்டுருக்காங்க, சார் நீங்க வந்து ஓட்டியிருந்தீங்க, இப்போ வந்து ஏன் வரல, உங்களுக்கு நல்ல இன்சென்டிவ் சார்ட் போடும், இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கன்னு கூட என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நானே பர்சனலாக, அதாவது 1க்கு 2 டைம், அதாவது மதுரையிலேருந்து சென்னை வரும்போது இப்போ இந்த ஒரு 2 மாதம் இது நான் 1க்கு 2 வாட்டி நல்லா அனலைஸ் பண்ணி தான் நான் இது சொல்கிறேன். எனக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னோட அந்த சார்ட்டை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. 15 ரைடு ஓட்டி 2500 ரூபாய் எடுத்திருக்கேன். இந்த மாரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஓட்டாமல் இருங்க. அதுக்கப்புறமும் இல்லை உங்களுக்கு வரலன்னா நீங்கள் வந்து எப்பவும் போல் ஓட்டிங்க. ஆனால் ஒரு 2 வீக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சிச்சுன்னா லாபம் தானே. ஏன்னா நீங்கள் வந்து நீங்களும் இன்சென்டிவ் நல்லா எடுக்கலாம்ல. மற்ற ரைடு ஓட்டிட்டு அந்த இன்சென்டிவ் போடும்போது ஊபரை ஓட்டிட்டு நீங்களும் நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரை கொடுத்து பாருங்கள். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.